வணக்கம். இன்னைக்கு கிட்டு சமையல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான நார்த்தங்காய் பிக்கிள் தான். இது இப்போ சீசன் ஆனனால நான் 2 நாள் முன்னாடி வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நாள் மூடி வச்சு குலுக்கி வைக்கணும். அப்புறம் அது நல்லா ஊறி வந்ததை கொஞ்சமாக தணுப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுகி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்கணும். இது நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி சாதா எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் போடணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஆல்ரெடி நார்த்தங்காயிலையும் உப்பு சேர்த்து வச்சுருக்கிறதுனால நம்ம பார்த்து எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கணும். ஸோ இந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்கலாம். ஃப்ளேம் கம்மியாக வச்சு வதக்கணும். ஸோ எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது புகையாது, வதக்கி எடுத்துடலாம். இப்போது பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இதில் எனக்கு காரம் ஜாஸ்தி வேணும். அதனால் இன்னும் ஒரு 2 ஸ்பூனுக்கு காஞ்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு ஒரு கப்புக்கு தண்ணி விடணும். நல்லா வார்ம் வாட்டரை விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த நார்த்தங்காவும் இதில் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்து திளைக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா காஞ்ச ட்ரை பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும். 2 பாட்டிலே எடுத்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்பவே ருசியாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஊறுகாவும் கூட. கண்டிப்பாக இந்த சீசனில் நார்த்தங்காய் பிக்கிள் நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக வெல்லமும் போட்டுடணும். அது சொல்ல விட்டு போச்சு. ஸோ அதுவும் கடைசியாக போட்டு திளைக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். தேங்க்யூ.